விஜய்க்கான கூட்டணி கதவை மூடிவிட்டதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் அறிவிப்பு. பாஜக பாமக இருக்கக்கூடிய கூட்டணியில் நிச்சயம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம் பெறாது என்றும் திட்டவட்டம். எங்களுக்கு விஜயோட போறது கூட கதவு திறந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த கதவையும் நான் மூடினேன். அதுதான் திருமாவளவன். களம் தயாராக உள்ளதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் பூத் கமிட்டி பயிற்சி பட்டறையில் விஜய் பேச்சு. பொய் சொல்லி ஆட்சியை பிடிக்க இனி யாரையும் விட மாட்டோம் என்றும் சூளுரை. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்கலாம், போயிருக்கலாம், நிறைய பொய்களை சொல்லியிருக்கலாம், மக்களை ஏமாத்திருக்கலாம், இதெல்லாம் பண்ணி ஆட்சியை பிடிச்சிருக்கலாம். அதெல்லாம் பழைய கதை. அதுக்கெல்லாம் நான் இங்க வரல. இனிமே அதெல்லாம் நடக்காது, நடக்க விட போறதும் கிடையாது. மறைந்த போப் பிரான்சிஸ் உடல் ரோம் நகரில் உள்ள தேவாலயத்தில் நல்லடக்கம். 100 ஆண்டுகளில் முதல் முறையாக வாட்டிக்கனுக்கு வெளியே அடக்கம் செய்யப்பட்ட போப்பின் உடல். சமூக நீதி, நேர்மை, துணிவு ஆகியவற்றை மனதில் வைத்து ஏழை எளிய மக்களுக்காக பாடுபட வேண்டும். UPSC தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்களுக்கான பாராட்டு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவுரை. சமூக நீதி, நேர்மை, துணிவு ஆகியவற்றை மனசில் வச்சுக்கிட்டு ஏழை எளிய மக்களோட உயர்வுக்காக பாடுபடுங்க. இந்த மூன்றே மனசில் வச்சு பணியாற்றினா மக்கள் நிச்சயம் நம்ம மறக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டில் தங்கியுள்ள 250 பாகிஸ்தானியர்கள் நாளை மறுதினத்திற்குள் வெளியேற சம்மன். சென்னையில் மட்டும் 15 பேர் தங்கியுள்ளதாக தகவல். தமிழ்நாடு அமைச்சரவை மாற்றம் குறித்து அறிவிப்பு இன்று வெளியாக வாய்ப்பு என்று தகவல். செந்தில் பாலாஜி வழக்கு நாளை உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வர இருப்பதால் பரபரப்பு. புதுச்சேரியில் பாஜக பிரமுகர் வெட்டி கொலை. கொலை, வழிபறி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளதால் பழிக்கு பழியாக கொலையா என்று காவல்துறையினர் விசாரணை. கோவை செட்டிப்பாளையம் பகுதிகளில் களை கட்டும் ஜல்லிக்கட்டு போட்டி. 800 காளைகள், 500 காளையர்கள் பங்கேற்பு. மும்பையில் உள்ள அமலாக்கத்துறை அலுவலகத்தில் பயங்கர தீ விபத்து. 12 தீயணைப்பு வாகனங்கள் மூலமாக தீயை அணைக்கக்கூடிய பணிகள் தீவிரம். கோவை செட்டிப்பாளையம் பைபாஸ் சாலையில் தமிழர் பண்பாட்டு ஜல்லிக்கட்டு பேரவை மற்றும் கோவை மாவட்ட நிர்வாகம் சார்பில் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வருகிறது. விவரங்களுடன் இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் பிரசன்னா. விவரம். தேவப்பிரியன், கோவை செட்டிப்பாளையம் பைபாஸ் சாலையில் தமிழர் பண்பாட்டு ஜல்லிக்கட்டு பேரவை மற்றும் கோவை மாவட்ட நிர்வாகம் சார்பில் இன்றைய தினம் ஜல்லிக்கட்டு போட்டியானது நடத்தப்பட்டு வருகிறது. இந்த போட்டியை மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி துவக்கி வைத்தார். இதில் 800 காளைகள் அவிழ்த்து விட திட்டமிடப்பட்டு ஒவ்வொரு காளைகளாக தற்பொழுது அவிழ்த்து விடப்பட்டு வருகின்றன. மேலும் 500 மாடுபிடி வீரர்கள் தற்போது பதிவு செய்யப்பட்டு அடக்கி வருகின்றனர். இந்த நிகழ்வில் முன்னதாக கோவை மாவட்ட ஆட்சித்தலைவர் நிலையில் மாடுபிடி வீரர்கள் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். இந்த போட்டியில் வரும் பொதுமக்களுக்கு பார்வை திடல் வசதியும் குடிநீர் வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதே சமயம் மாடுபிடி வீரர்களுக்கோ அல்லது மாடுகளுக்கோ காயம் ஏற்பட்டால் உடனடியாக சிகிச்சை அளிப்பதற்கு பொது மருத்துவ குழுவினரும் கால்நடை மருத்துவ குழுவினரும் தயார் நிலையில் இருக்கின்றனர். இந்த பாதுகாப்பு பணிகள் எல்லாம் கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகேயன் மேற்பார்வையில் நடத்தப்பட்டு வருகிறது. தேவப்பிரியா, நன்றி. தம்பி, குடுமி தம்பி விட்டுருங்க. சூப்பர். ஒரு ஆள் பிடி, ஒரு ஆள் விட்டுறாங்க தம்பி. ஆறுமே ஒரு சுத்திட்டீங்க, விட்டுறாங்க தம்பி. 2 ஆறுமே மாடு வெட்டி விட்டுறது. விஜயின் கூட்டணி கதவை மூடிவிட்டதாக திருமாவளவன் தெரிவித்திருக்கிறார். புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிற நடிகர் நண்பர் விஜய் அவர்கள் கூட புத்தக வெளியீட்டு விழாவுக்கு வரும்படி அழைப்பு விடுத்த போது விகடன் இதழில் சார்பிட அது ஒரு தவறான யூகத்தை கொடுத்து விடக்கூடாது. நாம் இருக்கிற அணியில் தொடர வேண்டும். அப்படி ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி விடக்கூடாது.
அதன் மூலம் நாம் இருக்கிற அணி பலவீனப்பட்டால் பாரதிய ஜனதாவுக்கு சாதகமாக அரசியல் சூழல் மாறிவிடும் என்பதையெல்லாம் யூகித்து அந்த விழாவை புறக்கணித்தவர் திருமாவளவன். அவரு சொன்னார், அண்ணன் நமக்கு இங்க வரல, ஆனால் அவர் மனசு நம்மோட இருக்கும். நான் நினைச்சிருந்தா இல்ல, எங்களுக்கு விஜயோட போறது கூட கதவு திறந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த கதவையும் நான் மூடினேன். அதுதான் திருமாவளவன். பாஜக தலைமையிலான அணி, அதையும் மூடினேன். அப்போதே நான் சொன்னேன், அதிமுக நமக்கு பல தொகுதிகளை தருவதற்கு தயாராக இருக்கிறது. கூட்டணி அரசுக்கும் ஆட்சிக்கும் அது உடன்பட தயாராக இருக்கிறது. போனால் துணை முதலமைச்சரையும் கோரலாம், கூடுதலாக 3-4 அமைச்சர் பதவிகளையும் பெறலாம். இப்படியெல்லாம் ஆசை காட்டிய சிலர் உண்டு. நீங்கள் நினைக்கிற சராசரி அரசியல்வாதி அல்ல திருமாவளவன் என்பதை பல சந்தர்ப்பங்களில் நான் உறுதிப்படுத்தியிருக்கிறேன். இந்த ஆசைகளால் திருமாவளவனை வீழ்த்திவிட முடியாது என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறேன். தமிழ்நாடு அமைச்சரவை மாற்றம் குறித்து அறிவிப்பு இன்று வெளியாக வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்போது பிணையில் உள்ளார். இந்நிலையில் செந்தில் பாலாஜியின் பிணையை ரத்து செய்ய கோரி தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் பிணை வழங்கும் போது அமைச்சராக பதவி ஏற்கலாம் என கூறவில்லை என தெரிவித்தது. மேலும் பிணை வேண்டுமா அல்லது அமைச்சர் பதவி வேண்டுமா என்பது குறித்து நாளைக்குள் பதிலளிக்குமாறு செந்தில் பாலாஜிக்கு அவகாசம் வழங்கியுள்ளது. இந்த சூழலில் சட்டப்பேரவையில் நேற்று அமைச்சர் செந்தில் பாலாஜி தாக்கல் செய்ய வேண்டிய மசோதாவை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தாக்கல் செய்தார். உயிரி மருத்துவ கழிவுகளை முறையற்ற வகையில் கொட்டினால் விசாரணையின்றி நேரடியாக சிறை தண்டனை விதிக்கப்படும் சட்ட திருத்தத்திற்கான மசோதா உரையில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தேர்வுத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜியின் பெயர் இருந்தபோதும் அதை அமைச்சர் ரகுபதி தாக்கல் செய்தார். பேரவை கூட்டத்தின் இறுதி நாளில் மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது தாக்கல் செய்த அமைச்சரே பதிலளித்து பேசுவார் என்ற நிலையில் செந்தில் பாலாஜி மசோதாவை தாக்கல் செய்யாததால் அவர் பதவியை ராஜினாமா செய்ய உள்ளாரா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இது ஒருபுறம் இருக்க, பெண்கள் குறித்து இழிவாக பேசிய விவகாரத்தில் அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு பதிவு செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதனால் செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி ஆகியோர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய முடிவெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமைச்சரவை மாற்றப்பட்டால் புதிதாக இருவருக்கு வாய்ப்பு வழங்கப்படலாம் என கூறப்படுவதால் பொன்முடிக்கு பதிலாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த சங்கராபுரம் எம்எல்ஏ உதயசூரியன், ரிஷிவந்தியம் எம்எல்ஏ வசந்தம் கார்த்திகேயன், விழுப்புரம் எம்எல்ஏ லட்சுமணன் ஆகியோர் அமைச்சர் பதவிக்கு முயற்சித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோல அரவக்குறிச்சி எம்எல்ஏ இளங்கோ, ராமநாதபுரம் எம்எல்ஏ காதர் பாட்ஷா முத்துராமலிங்கம், மானாமதுரை எம்எல்ஏ தமிழரசி உள்ளிட்டோரும் அமைச்சர் பதவிக்கான ரேஸில் இருப்பதாக கூறப்படுகிறது. அமைச்சர் பதவியை இழந்த செஞ்சி மஸ்தான், மனோ தங்கராஜ், ராமச்சந்திரன் ஆகியோர் மீண்டும் அமைச்சரவையில் இடம்பெற எதிர்பார்த்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி வசம் இருந்த முக்கிய பொறுப்புகள் மூத்த அமைச்சர்களுக்கு கூடுதலாக வழங்கப்படலாம் என்ற கருத்தும் நிலவுகிறது. உச்சநீதிமன்றத்தில் நாளை வழக்கு விசாரணைக்கு வரும் நிலையில் இன்று அமைச்சரவை மாற்றம் குறித்த அறிவிப்பு வெளியாகலாம் என கூறப்பட்டாலும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் இறுதி முடிவே யூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் என்பது நிதர்சனம். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் கோகுல்.